நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் இருக்கிற கம்பெனி தான் எனக்கு பெஸ்ட். ஆனா நான் பார்க்க போற ப்ராஸ்பெக்ட் அல்லது பழைய நெட்வொர்க்கர் ஏதோ ஒரு கம்பெனில அவர் அடி வாங்கின அடி என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆனா நான் வந்து என் கம்பெனி தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு டிஃபரன்ஸ், இவ்வளவு பிசினஸ் வாய்ப்பு, இவ்வளவு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு சார். சார் தனியா கூட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப இங்க பாக்குறப்ப தெரியும் சார் எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு நம்மள கொண்டு வச்சிருக்காங்கன்னு. சரி, ஓகே. இப்போ இந்த 4 பிளான் பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் 13 மிச்சம் இருக்கு சார். அதாவது எல்லாருமே வந்து நம்ம வந்து கிணத்து தவளையா இருக்கும் சார். கிணத்து தவளையா இருக்கும். சரி, ஓகே. ஆமா. இப்போ வந்து நீங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபனா மாத்திட்டு இருக்கீங்க எல்லாரையுமே. சரி, நம்ம உண்மையை சொல்றோம். நம்ம இண்டஸ்ட்ரியை வேற நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து மக்களுக்கு காட்டணும். எல்லாரும் அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி, நெட் மார்க்கெட்டிங் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா, எங்களை வந்து தப்பா நினைக்காதீங்க, அசிங்கமா நினைக்காதீங்க, நாங்க ஏமாத்துக்காரன்னு நினைக்காதீங்க. அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, அதை நிலநாட்டணும். நம்ம அதுக்கு தான் அந்த பாடுபட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் அதான் ஒண்ணா இருக்கோம். இப்ப எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எல்லா விஷயம் நாலேஜ் எடுத்துக்கணும்ன்றது இதை நான் கத்துக்கிட்டேன். அதை விட என்னன்னா, நெட்வொர்க்னா என்னங்கறத நிறைய பேருக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். சூப்பர் சார். அதாவது இன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் கிடைக்குன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு லோ பட்ஜெட்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா மெனி லேக்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் கிடைக்காது சார். ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கணுன்றது ஒரு நல்ல ஒரு மனசு, எல்லாரும் ஜெயிக்கணும், சாதிக்கணும். ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாருக்கும் இது கிடைக்குமான்றது மிகப்பெரிய, யாருமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே தாக்கு மட்டும்தான் கையெழுத்தா பேசுவாங்க. பட் இங்க வந்து எல்லாரும் ஒரு குழந்தை மாதிரி எல்லாருமே சைலண்டா உட்காந்து கேட்கறாங்க. எந்த ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. என்ன உண்மைதான். நம்ம இந்த இண்டஸ்ட்ரி எப்படின்னு இருக்கணும், நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோமோ அந்த இண்டஸ்ட்ரி நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நம்ம என்ன கொடுக்க முடியும் இல்லையா, நம்ம எவ்வளவு போறோம், என்ன கொடுக்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு, மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அதுதான் இதோட நோக்கம் சார். இந்தியாவின் ராபர்ட் கியாசாய் நீங்க சார். சரிமா, தேங்க்யூ. என்ன அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து இது வரைக்கும் இந்தியால கோடிக்கணக்கா சம்பாதிச்சவங்க கூட செய்யாத புது விஷயங்களை நிறைய நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் சார் உங்களுடைய பெரிய பலம். அந்த ஜலசி தான் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. டோன்ட் வரி சார், உங்க கூட நல்லா இருக்கும் சார். சார் இது வந்து ரியல் எஜுகேஷன். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் இனி வரப்போறவங்களுக்கும் இதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கவங்களுக்கும் சரியான பாடம். இனி யாரும் நெட்வொர்க்கை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. இனி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இதுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இது வேற லெவல்ல போகுது. அடுத்தது நெட்வொர்க் இவ்வளவு பேர் நெட்வொர்க் பண்றாங்க, இவ்வளவு கம்பெனி இருக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு பேர் நீங்க நெட்வொர்க் பவரை காமிச்சிட்டீங்க சார். நம்ம கம்பெனி எந்த காரணம் கூட குறைஞ்சது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த முன்னாடி வந்து நான் பேசுறது. ஆனா நம்ம கம்பெனியை எக்காரணத்தை கொண்டு யாருக்காக விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு தற்பொருப்பு வந்து என்னைக்குமே இருக்கு. அந்த கம்பெனிக்காக நான் முன்னாடி நிப்பண்டாங்கிற அந்த ஒரு கட்சி தான் இந்த இடத்துல முன்னாடி வந்து பேசுறது. மற்றபடி கம்பெனி கண்ணை மூடிக்கிட்டு வந்து நம்ம நெட்வொர்க் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க டயத்துல எல்லா மற்ற நெட்வொர்க்கும் அதோட பிளான், அதோட ப்ராடக்ட், அது என்ன பிளான்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். எல்லா கம்பெனி பிரசன்டேஷனும் சூப்பரா இருக்கு, நல்ல வெல் ப்ரிப்பேர்டா இருக்கு. எல்லாமே வந்து டெம்ப்டிங்கா இருக்கு செய்யறதுக்கு.